வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வராக ஜெயலலிதா தேர்வு. கவர்னர் ரோசையாவுடன் ராஜ்பவனில் சந்திப்பு. அனைத்து அமைச்சர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு. 7 மாத இடைவெளிக்கு பின் போயஸ் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்த ஜெயலலிதா. சென்னையை ஸ்தம்பிக்கச் செய்து அதிமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு. டெல்லியில் கவர்னரின் அதிகாரத்தை வரையறுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. புறவழியில் ஆட்சி நடத்த முயல்வதாக மோடி மீது கேஜ்ரிவால் தாக்கு. விரிவான செய்திகள். சனிக்கிழமையன்று மீண்டும் முதல்வராக பதவியேற்கும் ஜெயலலிதா கவர்னர் ரோசையாவை வெள்ளியன்று சந்தித்து அமைச்சரவை பட்டியலை அளித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உடனடியாக கர்நாடக சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாமீன் பெற்று வெளியில் வந்த ஜெயலலிதாவுக்கு விமான நிலையத்திலிருந்து போயஸ் இல்லம் வரை கட்சியினர் வரவேற்பளித்தனர். அதன் பின்னர் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காத ஜெயலலிதா போயஸ் இல்லத்தை விட்டும் வெளியே வரவில்லை. தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவை விடுதலை செய்ததை தொடர்ந்து மீண்டும் அவர் முதல்வராகிறார். கவர்னரை சந்திப்பதற்காக போயஸ் இல்லத்திலிருந்து 217 நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதா வெளியில் வந்தார். போயஸ் இல்லத்திலிருந்து கவர்னர் மாளிகைக்கு சென்ற ஜெயலலிதாவை கடும் வெயிலிலும் கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர். சட்டசபை அதிமுக தலைவராக ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து போயஸ் இல்லத்தில் காலை முதலே தொண்டர்கள் வர துவங்கினர். பிற்பகலில் கவர்னரை சந்திக்க ஜெயலலிதா போயஸ் இல்லத்திலிருந்து வெளியில் வந்தார். அவர் கவர்னர் மாளிகை நோக்கி செல்லும் வழியிலெல்லாம் கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். எம்ஜிஆர் ஜெயலலிதா திரைப்பட பாடல்களை இசைத்தும் மேளதாளங்கள் முழங்கியும் அவரது காரின் மீது பூக்களை தூவியும் கட்சியினர் வரவேற்றனர். ராஜ்பவனுக்கு வந்த ஜெயலலிதாவை வரவேற்ற கவர்னர் பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை போர்த்தினார். புதிய அமைச்சரவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். அமைச்சரவை பட்டியலை கவர்னரிடம் வழங்கிய ஜெயலலிதா அங்கிருந்து உடனே புறப்பட்டார். தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை மற்றும் ஈவேரா சிலைகளுக்கு மாலை அணிவித்து ஜெயலலிதா மரியாதை செலுத்தினார். சனிக்கிழமையன்று காலை 11 மணிக்கு ஜெயலலிதா உள்ளிட்ட அமைச்சரவை சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தில் பதவியேற்றுக் கொள்கின்றனர். இந்நிலையில் வியாழனன்று நள்ளிரவு விழா அரங்கிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மர்ம தொலைபேசி அழைப்பு வந்தது. இது தொடர்பாக துப்பு துலக்கிய போலீசார் ஒருவரை கைது செய்தனர். விசாரணை நடந்து வருகிறது. 5ஆம் முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமையிலான புதிய அமைச்சரவையில் ஏற்கனவே அமைச்சர்களாக பதவி வகிக்கும் அனைவரும் மீண்டும் இடம்பெற்றுள்ளனர். தமிழக முதல்வராக ஜெயலலிதா 5வது முறையாக சனிக்கிழமையன்று பதவியேற்கிறார். தனது அமைச்சரவையில் இடம்பெறுவோர் பட்டியலை கவர்னர் ரோசையாவிடம் அவர் அளித்தார். அமைச்சரவையில் அரசு பொறியாளர் தற்கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செந்தூர் பாண்டியன் தவிர தற்போது அமைச்சர்களாக உள்ள அனைவரும் மீண்டும் இடம்பெற்றுள்ளனர். சனிக்கிழமையன்று சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு மண்டபத்தில் ஜெயலலிதா மற்றும் புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். ஜெயலலிதாவுடன் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வளர்மதி, செல்லூர் ராஜு, வைத்தியலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, மோகன், தோப்பு வெங்கடாச்சலம், விஜயபாஸ்கர், அப்துல் ரஹீம், செந்தில் பாலாஜி, கோகுல இந்திரா, பழனியப்பன், காமராஜ், வேலுமணி, கே.சி. வீரமணி, பூனாட்சி, சின்னையா, ஆர்.பி. உதயகுமார், எம்.சி. சம்பத், சுந்தர்ராஜ், முக்கூர் சுப்பிரமணியன், எஸ்.பி. சண்முகநாதன், ரமணா, ஜெயபால், என். சுப்பிரமணியன், ராஜேந்திர பாலாஜி, தங்கமணி ஆகிய 28 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். பதவியேற்புக்கான விழா ஏற்பாடுகள் ஓ. பன்னீர்செல்வம், மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மேற்பார்வையில் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்து வருகின்றன. அப்பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதிமுக சட்டசபை கட்சித் தலைவராக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். 10 நிமிடத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிவடைந்தது. வெள்ளியன்று காலை 7 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அவைத் தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடந்தது. காலை 5 மணியில் இருந்தே எம்எல்ஏக்கள் வர துவங்கிய நிலையில் இக்கூட்டம் சில நிமிடங்களிலேயே முடிந்தது. கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய முதல்வர் பன்னீர்செல்வம் தனது சட்டசபை கட்சித் தலைவர் பதவியையும் முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக கூறினார்.
தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மேலான ஆணையினை ஏற்று கழக சட்டமன்ற கட்சித் தலைவர் பொறுப்பையும் முதலமைச்சர் பதவியையும் நான் ராஜினாமா செய்கிறேன். இதைத் தொடர்ந்து அதிமுக சட்டசபை கட்சித் தலைவராக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை ஏகமனதாக தேர்வு செய்வதற்கான தீர்மானத்தை ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியின் தலைவராக கழக நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்களை தேர்வு செய்து தருமாறு முன்மொழிகிறேன். அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வழிமொழிந்தார். இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் கிண்டி ராஜ்பவன் சென்ற பன்னீர்செல்வம் தனது ராஜினாமா கடிதத்தை கவர்னர் ரோசையாவிடம் வழங்கினார். அதிமுக சட்டசபை கட்சித் தலைவராக ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டதற்கான தீர்மானத்தையும் வழங்கினார். உடனே ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த கவர்னர் முதல்வர் பதவியேற்கும் வரை பொறுப்பில் தொடர பன்னீர்செல்வத்திடம் கேட்டுக் கொண்டார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 6 பேரும் பங்கேற்றனர். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வெள்ளியன்று காலை அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் வெள்ளியன்று காலை நடந்தது. இக்கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்களோடு தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டனர். சுந்தர்ராஜ், பாண்டியராஜன், தமிழழகன், சுரேஷ்குமார், மைக்கேல் ராயப்பன் மற்றும் சாந்தி ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக கோஷமிட்டனர். கடந்த 7 மாதங்களாக மந்தமாக இருந்த அதிமுக வட்டாரம் தற்போது சுறுசுறுப்படைந்துள்ளது. வெள்ளியன்று கட்சி தலைமை அலுவலகம், போயஸ் தோட்டம் மற்றும் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்க ஜெயலலிதா வரும் இடமெல்லாம் கட்சியினர் திரண்டிருந்தனர். மீண்டும் முதல்வராக தேர்வு பெற்று 7 மாத இடைவெளிக்கு பின் போயஸ் தோட்டத்திலிருந்து முதல் முறையாக வெளியில் வந்து ராஜ்பவன் சென்ற ஜெயலலிதாவை வரவேற்க திரண்ட அதிமுகவினர் சென்னையையே ஸ்தம்பிக்கச் செய்தனர். காலை 7 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதிகாலை 5 மணிக்கே எம்எல்ஏக்கள் ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வர துவங்கினர். கூடவே போக்குவரத்து நெரிசலும் தொற்றிக் கொண்டது. காலையில் துவங்கிய போக்குவரத்து நெரிசல் மாலையில்தான் சற்று சகஜ நிலைக்கு வந்தது. சென்னையில் ஜெயலலிதா வரக்கூடும் என்று எதிர்பார்க்கும் சாலைகள் அனைத்திலும் அதிமுகவினர் பேனர்கள், கட் அவுட்களை வைத்தனர். 10 அடிக்கு ஒரு பேனர் வீதம் நடைபாதை முழுவதையும் அவை ஆக்கிரமித்துக் கொண்டன. வாகன நெரிசலில் சாலை திணறும் நிலையில் பாதசாரிகளும் நடைபாதையில் நடக்க முடியாமல் சாலைக்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டது. சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் கோடிக்கணக்கான ரூபாயை வாரி இறைத்து சாலை முழுவதும் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. நடைபாதைகள் மட்டுமின்றி பேருந்து நிறுத்தங்களிலும் வளைத்து வளைத்து அதிமுகவினர் பேனர்களை வைத்திருந்தனர். சுட்டெரிக்கும் வெயிலில் நெரிசலில் சிக்கி வாகனங்கள் அலற அதிமுகவினர் சிறிய மேடைகள் போட்டு ஸ்பீக்கர்களையும் அலறவிட்டனர். பேண்ட் வாத்திய கோஷ்டிகள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இசையை வெளிப்படுத்த அதிமுக தொண்டர்கள் வியர்வை கொட்ட கொட்ட நடனமாடி மகிழ்ந்தனர். உற்சாக கொண்டாட்டத்தில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு கூட வழிவிட மறுத்தனர். அமைச்சர்கள் சிலர் தலையிட்டு தொண்டர்களை ஆசுவாசப்படுத்திய பின்னரே ஆம்புலன்ஸ் செல்ல முடிந்தது. வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதாக போக்குவரத்து போலீசார் சில சாலைகளை ஒரு வழிப்பாதையாகவும் சில சாலைகளை மூடிவிட்டதாலும் வாகன ஓட்டிகள் எங்கெங்கோ சுற்றி சுற்றி திசை அறியாமல் தவிப்புக்கு ஆளாக நேரிட்டது. மொத்தத்தில் 7 மாத இடைவெளிக்கு பின் தங்கள் தலைவியின் தரிசனம் காண அதிமுகவினர் சென்னையையே ஸ்தம்பிக்கச் செய்துவிட்டனர். டெல்லி யூனியன் பிரதேசத்தில் கவர்னரின் அதிகார வரையறை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீப் ஜங் மற்றும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையே யாருக்கு அதிகாரம் என்பதில் மோதல் தொடர்ந்து வருகிறது. சமீபத்தில் தற்காலிக தலைமைச் செயலாளராக சகுந்தலா காம்லின் நியமனம் தொடர்பாக இருவருக்கும் இடையே பகிரங்க மோதல் வெடித்தது. தனியார் மின் விநியோக நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி சகுந்தலாவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் கவர்னர் மற்றும் டெல்லி முதல்வர் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. இப்பிரச்சனையில் தலையிட கோரி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் முறையிடும் அளவுக்கு நிலைமை சென்றது. இந்நிலையில் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கவர்னரின் அதிகாரங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் பொது ஒழுங்கு, போலீஸ், நிலம் மற்றும் அரசு பணியாளர் ஆகிய விவகாரங்களை பொறுத்தவரை தலைநகர் டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னரிடம் அனைத்து கட்டுப்பாடுகளும் இருக்கும். இதன் அடிப்படையில் மத்திய அரசின் நிர்வாகத்தை தனது அதிகாரங்களை பயன்படுத்தி கவர்னர் கவனிப்பார்.
அரசு பணியாளர் நியமனம் தொடர்பான விஷயத்தில் முதல்வருடன் கலந்தாலோசிக்க தேவையில்லை என்றும் முதல்வரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து அதன்பின் தனக்கு சரியானது என்று முடிவு செய்வதை செயல்படுத்தும் முழு அதிகாரம் கவர்னருக்கு உண்டு என்றும் அதில் விளக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சினையில் கவர்னருடன் நடந்து வரும் மோதலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. டெல்லியில் பின்கதவு வழியாக ஆட்சி நடத்த மோடி முயற்சிப்பதாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையாக சாடியுள்ளார். டெல்லியில் மீண்டும் முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பேற்றது முதல் ஆம் ஆத்மி கட்சியிலும் அரசியலிலும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கவர்னருடனான அவரது மோதல் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. இதையடுத்து இப்பிரச்சினையில் தலையிட்ட மத்திய உள்துறை அமைச்சகம் டெல்லி கவர்னருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் குறித்து அறிவிப்பாணை வெளியிட்டது. இதன் மூலம் கவர்னருக்கே கூடுதல் அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக கருதும் முதல்வர் கெஜ்ரிவால் மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார். டெல்லி அரசை புறவாசல் வழியாக ஆட்சி செய்ய மோடி முயற்சி செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். मोदी जी की सरकार का 1 साल पूरा हुआ और 1 साल पूरा होने की खुशी में उन्होंने देश के और दिल्ली के लोगों को आज ये नोटिफिकेशन तोहफे के रूप में दिया है. 3 MLAs लेकर नरेंद्र मोदी जी, मोदी सरकार, केंद्र की मोदी सरकार अब दिल्ली सरकार चलाने की कोशिश कर रही है बैकडोर से. जो ये नोटिफिकेशन है ये दिल्ली के लोगों के साथ बहुत बड़ा धोखा है. दिल्ली के लोगों को की पीठ में एक तरह से छुरा घोंपा इन लोगों ने. दिल्ली सरकार बहुत अच्छा काम कर रही है और उस वजह से ये लोग बुरी तरह से बौखलाए. இந்த அறிவிப்பாணை மூலம் யாரை காப்பாற்ற மத்திய அரசு முயற்சிக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள கெஜ்ரிவால், ஊழல் எதிர்ப்பில் மத்திய அரசு தனது பலவீனத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் மீண்டும் பாரதிய ஜனதா தோல்வியடைந்துள்ளது என்று கூறினார். ஓராண்டுக்கு முன் இருந்த பொருளாதார மந்த நிலை மோடி அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து உத்வேகம் பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி அரசு பொறுப்பேற்ற ஓராண்டு நிறைவை ஒட்டி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி செய்தியாளர்களை சந்தித்தார். மோடி அரசின் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு திட்டங்களை விவரித்த ஜேட்லி, இந்த அரசு சர்வதேச அரங்கில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். குறிப்பாக எரிசக்தி, நிலக்கரி, சுரங்கங்கள் போன்ற துறைகளில் மோடி அரசு எடுத்துள்ள நடவடிக்கை பெரும் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர் அருண்ஜேட்லி, இவற்றின் மூலம் வெளிப்படையான சீர்திருத்த நடவடிக்கை புலப்பட்டிருப்பதாக கூறினார். பொருளாதார ஸ்திரத்தன்மை மீண்டுள்ளதாகவும் இது உற்சாகம், நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Every department has been working overtime in this last 1 year. It's been an important year, a directional year, and a direction at a very fast pace. और ये संकेत देता है कि आने वाले वर्षों में सरकार और देश की दिशा क्या होगी. இதற்கு முந்தைய தேசிய முற்போக்கு கூட்டணி அரசை போல அல்லாமல் முடிவுகள் விரைந்து எடுக்கப்படுவதாக கூறிய ஜேட்லி, முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதத்தை தேசம் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்று கூறினார். கடந்த ஓராண்டில் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை விளக்கும் வகையில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் ஜேட்லி தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை கடத்தி கிணற்றில் வீசிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகேயுள்ள பாரதிதாசன் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். வீட்டின் கதவு திறந்து வைத்திருந்த நிலையில் அவருடைய 4ஆம் வகுப்பு படிக்கும் மகளை மர்ம நபர்கள் தூக்கிச் சென்றனர். காலையில் எழுந்து பார்த்தபோது அருகில் மகள் இல்லாதது குறித்து அதிர்ச்சியடைந்த நாகராஜ் பல இடங்களில் தேடினார். இந்நிலையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து பொதுமக்கள் மீட்டனர். சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மர்ம நபர்கள் குறித்து திருப்பத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வெள்ளி இன்று 16 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,672 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,584 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,600 ரூபாயாக இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திரசாய் என்று அழைக்கப்படும் ஆண்டாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு வெள்ளியன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. இவ்விழாவை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி யாகசாலை பூஜை நடந்தது. 27 குண்டங்கள் அமைக்கப்பட்டு 80க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் கலந்து கொண்டு யாகங்கள் செய்தனர். முக்கிய வைபவமான கும்பாபிஷேகம் வெள்ளியன்று நடந்தது. அப்போது ராஜகோபுரத்தில் உள்ள 11 கலசங்கள் மற்றும் விமானங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது. விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.